ஈவினிங் ஸ்நாக்ஸு வடை சுட்டுருக்கேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் சுட்டுட்ருக்கேன். இது நம்ம எவ்வளோ கேஸை மிச்சம் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிச்சம் பண்ணிக்கலாம். ஆனால் சூப்பராக வருது. இதுதான் நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வடை சுட்டு முதல்ல ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் இப்போ வந்து செம்ம சூப்பராக வருது. முதல்ல ஒரு 2 வடை போட்டேன். இந்த அப்படி பிடிச்ச மாதிரி வந்தது. இப்போ நல்லா சூப்பராக நல்லா அழகாக வந்துட்டுருக்கு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வடை சுட்டுட்ருக்கேன். நல்லா அருமையாக இருக்குது. நல்லா சூப்பராக இருப்பாங்க. நல்லா வருது. நம்ம அது எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹையோ மீடியமான டீ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும்னா அது கரெக்டாக வந்துடுது. எல்லாமே நல்லா ஹோட்டல் வடை மாதிரி இருப்பாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. அது எவ்வளோ உங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக வேணாலும் ப்ரௌனாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் எப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் வச்சுருக்கேன். சட்னி கொஞ்சம் இருக்குது ஃப்ரிட்ஜில். அதை வச்சுட்டு இன்றைக்கி சட்னியும் கொஞ்சம் சாம்பாரும் வச்சு ஸ்நாக்ஸு மாலை சிற்றுண்டி இதுதான் வடை தான் இன்றைக்கி ஸ்பெஷல். இன்றைக்கி இப்போ வந்து சாம்பார் இருக்குது. சாம்பார் இது வந்து ஸ்டவ்லேயே குக்கர்லேயே செஞ்சுட்டேன். சாம்பார் இருக்குது. சட்னி ஃப்ரிட்ஜில் இருக்குது. இது இப்போ மாவு இருக்குது. இன்னும் ஒரு 10 வடை போடலாம். அது மாவு இருக்குது. எவ்வளோ தேவையோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ போதும். கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு. நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக இருப்பாங்க. இப்போ தேவைக்கு மட்டும் நம்ம சூடாக இப்போ எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நல்லா வருது. ஸ்டவ்வில் சூப்பராக அருமையாக வருது. இங்கே இருக்குங்களா மாவு? இப்போ நான் இப்போ தட்டி போடலாம். நான் எப்போவுமே 2 கையில் தட்டி போடுவேன். சரி, உங்களுக்காக இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது இல்லையா, அதனால் வந்துட்டு நான் இப்படி போடுறேன். எப்பவுமே எனக்கு 2 கையில் தான் எனக்கு வரும். எனக்கு இப்போது உங்களுக்காக ஒத்த கையில் நான் வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக தான் வருது. அதுவும் கரெக்டாக ஒரு 5 வடை இல்லை 6 வடை வருது. 5 இல்லை 6 வருது. உங்கள் இது வந்து பெரிய கடாயாக இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். சூப்பராக வரும். ஒரு 10 வடை கூட போட்டுக்கலாம். 8, 10 அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்போ திருப்பத்துக்கு அப்புறமா கஷ்டமாயிடும். அதனால் வந்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அனல் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ அனல் அதிகமாக இருக்குது. கை வாஷ் பண்ணிவிட்டு அனல் அதிகமாக இருக்கிறதுனால 2 பாயிண்ட் கம்மி பண்ணிட்டேன். இப்போ உடனே செவக்குது. அந்த மாதிரி வந்து எப்போவுமே செவக்க விடக்கூடாது. நம்ம அப்படி செவந்தால் மேலே மட்டும் வெந்துடும். அதுக்கப்புறம் அடியில் வந்துட்டு வேகாது. நல்லமா மீடியமானதில் நம்ம வச்சு எடுத்தோம்னா நல்லா செவந்து நல்லா சூப்பராக வரும். போட்டு சீக்கிரம் போட்டு டைம் ஆகுது. என்ன பண்ணுறேன்? வீடு அன்னபுஷ்பம் குடும்பத்தில் பெற்றுக்கொண்ட அனைத்தினருக்காகவும் நன்றி திருப்பதியாக ஒப்புக் கொடுக்கலாம். திரு புஷ்பராஜ் குடும்பத்தில் பெற்ற அனைத்தினருக்காகவும் நன்றி திருப்பதியாக ஒப்புக் கொடுக்கிறார். மேலும் திருப்பதியில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்களுக்காக, உங்களுடைய கருத்துக்காக, உங்களுடைய உடல்நலத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக, அதுபோன்று குறிப்பாக மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றவருடைய நலனுக்காக திருப்பதியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இடைய திருப்பதியானது டி பிரவீன் அவருடைய 2ஆம் ஆண்டினுடைய திருப்பதியாக இருக்கிறது. மேலும் திருமதி டெய்சிராணியினுடைய அனுமதிக்காகவும் திருப்பதியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் நம்முடைய கருத்தையும் முன்வைத்து நாம் ஜெபிப்போம். நமக்கும் இறைவன் ஆசீர் வழங்கி நம் அனைவரையும் மனத்தோடு நல்ல. எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து கீ ரைஸு பண்ண போகிறேன். கீ ரைஸுக்கு தேவையான பொருள் அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து சிம்பிளாகவும் செய்யலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
நல்லா சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க, அது நல்லாயிருக்கும். அது இன்னைக்கு கீ ரைஸுக்கு தேவையான பொருள்: பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதி பத்திரி, அன்னாச்சி பூவு எல்லாம் வச்சுருக்கோம். கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சைப்பழம். தேவையானது நான் வந்து 3/4 கிலோ அரிசி போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, அது உள்ளே இருக்குது கொத்தமல்லி. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து கீ ரைஸ்க்கு தேவையானது நெய் நம்ம எவ்வளோ தேவையோ பாதி ஊற்றிட்டு ஒரு 1/4 வாசி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸு. இது வந்து பாஸ்மதி ரைஸ். இது நீங்கள் இந்த பிரிஞ்சி அரிசின்னா கூட நீங்கள் பிரிஞ்சி அரிசி யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் நான் பாஸ்மதி ரைஸ் போட போகிறேன். இது 1 கிலோ பாக்கெட். இது நான் 3/4 கிலோ போடலான்னு இருக்கேன். அப்புறம் வந்து ரோஸ் வாட்டர். அப்போ தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து டெக்கரேஷன் ஒரு கீ ரைஸ் செஞ்சுட்டு ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு முந்திரி, கொஞ்சம் திராட்சை போட்டு வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அது ப்ரௌனாக இப்போ ஆற விட்டு வச்சுருக்கேன். அது இப்போது ப்ரௌனாக ஆற விட்டு இன்னும் ஆறுச்சுன்னா நல்லா உதிரி உதிராக வந்துடும். இப்போ சூடாக இருக்குது. இப்போ தான் எடுத்தேன், அதனால் ஆறட்டும். இப்போ வந்து முந்திரி, திராட்சை இதை வறுத்து இப்போ வச்சுருக்கேன் மேலே போடுற காம்பினேஷனுக்காக. இது இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம எல்லாம் தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கேஸ் அடுப்பில் அதுக்கப்புறம் செஞ்சுக்க போகிறேன் நான். ஏன்னா வந்து கேஸ் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேமிக்கணும். ஏன்னா பையனுக்கு காலேஜுக்கு போடுறதுக்கு நான் 4:30 மணிக்கு எழுந்து சட்டுன்னு செய்யணும். எனக்கு வந்து நரம்பு ப்ராப்ளம் வேறு, கழுத்தெலும்பு தேய்மான நரம்பு ப்ராப்ளம். அதனால் வந்துட்டு இதில் வந்து ரொம்ப நேரம் பிடிக்கும். அதனால் நம்ம அவ்வளோ நேரம் நிற்க முடியாது. அதனால் வந்துட்டு அதுவும் நான் கொஞ்சம் அப்படியே செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து கீ ரைஸுக்கு தேவையான பொருள் சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து 3/4 வாசி நெய் ஊற்றிட்டேன், 4 வாசி எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவைன்னா நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இருக்கிற நெய்யை எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ வேணும்னா இருக்குது, அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பொருளெல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூவு எல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிட்டோம். இது கூட என்ன போட்டுக்கலாம், இது கூட சீரகம் கூட போடுவாங்க. அது கூட வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து சீரகம் போட மாட்டேன். அது வந்து வேறு ஜீரா ரைஸ் மாதிரி ஃப்ளேவர் வந்துடும். அதனால் வந்துட்டு சீரகம் ஒரு சிலர் போடுவாங்க, அதனால் நான் போட மாட்டேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் அதில் போட்டுக்கலாம். முக்கால்வாசி நம்ம நெய் போட போய் இப்போ நம்ம தாளிப்புக்கு கொடுக்குறப்பயே நெய் வாசனை கம்மன்னு இருக்குது. இன்னும் செஞ்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு 4 ஹவர் ஆகும்பா. இது நல்லா வதங்கிறதுக்கு, இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு 4 ஹவர் ஆகும். அதனால் அவன் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கினோம்னா இப்போ சீக்கிரம் என்ன ஆகணும், இப்போ அது ஈரப்பதெல்லாம் நல்லா கவ்வி டக்கு நல்லா வதங்கிடும். இப்போ வந்து தேவையானது நம்ம பச்சை மிளகா, நான் 5 பெரிய பச்சை மிளகா அது போட்டிருக்கேன். இப்போ வந்து உப்பு எடுத்து உப்பு போட்டுட்டேன். இப்போ தேவையானது நான் உப்பு எடுத்து உப்பு போட்டேன். அப்புறம் உப்பு பத்தலைன்னா நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, லெமன் பிழிஞ்சிட்டு அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், தேவையானது உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி நல்லா வரணும். இது நல்லா பொன்னிறமாக ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம காலையில் செஞ்சு நம்ம நைட்டுக்கோ ஒரு சாயந்தரம் சாப்பிட்டோம்னா வந்து என்ன ஆகுன்னா கெடாது, சூப்பராக நல்லாயிருக்கும். முதல்ல வந்து வெங்காயத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் பிரியாணிக்கோ, பிரிஞ்சிக்கோ, புலாவுக்கோ, கீ ரைஸுக்கோ, ஜீரா ரைஸுக்கோ நம்ம என்ன பண்ணோம்னா வெங்காயத்தை இதுதான் வந்து சீக்ரெட்டானது. ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த வெங்காயத்தை வந்து கண்ணாடி பதத்துக்கு மேலே வதக்கி நம்ம அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கணும். தக்காளி வந்து சும்மா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வந்து என்னன்னா மேஷ் ஆகக்கூடாது. மேஷ் ஆகணும்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்துட்டு தக்காளி சும்மா ஃப்ளேவருக்காக இப்படி போட்டு வச்சுருக்கேன். சின்ன தக்காளி 3 தக்காளி வச்சுருக்கேன், லெமன் வச்சுருக்கேன்.
இப்போ நல்லா இது வதங்கட்டும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் புதினா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தக்காளி போடலாம். தக்காளியை போட்டு நம்ம கரைக்கணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக இல்லை, கண்ணாடி பதத்துக்கும் இல்லை, நல்லா வந்து கண்ணாடி பதத்தை தாண்டி நல்லா சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும், அப்போ தான் கெடாது. இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், புதினாவை கொத்தமல்லி இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, நம்ம அப்புறம் கொஞ்சம் போட்டுட்டோம்னா வாசனையாக இருக்கும் இந்த கீ ரைஸுக்கு. இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ தக்காளி போட்டுக்கேன். சும்மா ஃப்ளேவருக்காக தான் போடுறேன், அது ரொம்ப மேஷ் ஆகணும்னு நம்ம ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ வந்து தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். 3/4 கிலோக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். போதுமான அளவு. இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம மஞ்சள் பொடியோ கரம் மசாலாவோ எதுவுமே போடக்கூடாது. கீ ரைஸுன்றதுனால ஒயிட்டாக நல்லா இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடயே நம்ம கேரட்லாம் ஒரு சிலர் போடுவாங்க, அது வந்து புலாவுக்கு தான் போடுவாங்க, கீ ரைஸுக்கு கேரட் போட மாட்டாங்க. இதெல்லாம் தான் சின்ன சின்ன பாயிண்ட்டு தான் நம்மளோட ரெசிபிக்கே சூப்பராக இருக்கும். ஒன்று இப்போ போட்டுட்டோம்னா டிஃப்ரெண்ட்டு சேஞ்ச் ஆகிடும், அது ஸ்மெல்லு நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு வேறு இதுவாக ஆகிடும். அதனால் வந்துட்டு கீ ரைஸ்னால் கீ ரைஸ் மாதிரி செய்யணும், புலாவுனா புலாவ் மாதிரி செய்யணும், பிரிஞ்சினா பிரிஞ்சி மாதிரி செய்யணும், அந்த மாதிரி தான் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டோம். இப்போ தேவையானது நம்ம தண்ணி அளந்து வச்சு நம்ம அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். உப்பு பார்த்துக்கலாம், ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் தான், பிரிஞ்சி ரைஸ் கிடையாது, நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரைஸ் தான் நான் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுட்டேன். நல்லா ஊறி நல்லா மலர்ந்து நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் ரைஸு. அவ்வளோதான். இப்போ தேவையானது இப்போ தண்ணி வந்து நம்ம அளந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போது எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள். அளந்து தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ தேவைக்கு நம்ம லெமனு புழிஞ்சிக்கலாம். ஏன்னா சின்ன லெமன் இது, அது ஒன்று புழிஞ்சா ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒன்று உடையாது, ரைஸு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு தேவையானது ரோஸ் வாட்டரு, ஏன்னா நல்லா ஸ்மெல்லு கொடுக்கும், நல்லா சூப்பராகவும் நல்லாயிருக்கும். அவன் இங்கே செஞ்சோம்னா பக்கத்து வீட்டுக்கு தெரியும், ஓ அவங்க வீட்டில் ஏதோ செஞ்சிட்ருக்காங்க, பிரியாணியா புலாவா பிரிஞ்சியா என்னன்னு தெரியல, ஒரே ஸ்மெல்லாக இருக்குன்னுவாங்க. அதுக்காக வேண்டிதான் இது ஊற்றுறது. ரைஸ் நல்லா மணமாக நல்லா வாசனையாக இருக்கும். இது எனக்கு அளவு தெரியும். இது 2 மூடி தேவையானது 2 மூடி ஊற்றிட்டேன். இந்த மூடி இது எப்போவுமே ஊற்றி பழக்கன்றதுனால எனக்கு தெரியும், அதனால் கரெக்டாக ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கொதிச்ச உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம், உப்பு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டவ்வில் வச்சு நம்ம டம்மு போட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் மாற்றிக்கிட்டேன் நான். இப்போ கொதிக்குது. இப்போ நான் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டேன், எல்லாம் சூப்பராக எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ காரம் புளிப்பு உப்பு எல்லாமே. இப்போ வந்து அரிசி நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் வந்து டம்மு தான் போட போகிறேன். நீங்கள் வந்து விசில் விட்டு எடுத்துக்கிட்டோன்னா கூட நீங்கள் உங்களோட விசில் என்ன வருமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1 2 அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே டம்மில் போட்டு தான் எனக்கு பழக்கம், எனக்கு விசில் விட்டு பழக்கம் கிடையாது. அதனால் வந்துட்டு நான் வந்து டம்மு போட போகிறேன். இப்போ வந்து நல்லா அரிசி நல்லா வெந்து 3/4 பதத்துக்கு வந்தோன்னா தோசை கல், நல்லா பெரிய கழுத்துக்கு கல் இருக்குது, அதை வச்சு நான் டம்மு போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். டம்மு போடுறதுக்கு பதத்துக்கு சூப்பராக வந்துடுச்சு. நல்லா வெந்து 3/4 பதத்துக்கு நல்லா ரைஸ் பாருங்கள் நல்லா மலர்ந்து நல்லா சூப்பராக நல்லா நீட்டாக ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டம்மு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ டம்மு போடுற பதம். இப்போ தக்காளி பாருங்கள் மேஷாகவே அவ்வளோ அப்படியே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம போட்டு தட்டில் வந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்றலாம். ஏன்னா வந்து ஃப்ளேவருக்காக தான் அதை போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா வந்துடுச்சு டம்முக்கு. இப்போ நம்ம டம்மு போட்டுறேன் நான். ஏன்னா ஒரு கையில் வீடு எடுத்துகிட்ருக்கேன், அது தோசைக்கல் வந்து செம்ம வெயிட்டாக இருக்கும், அது 2 கையிலே தூக்கி வைக்கணும். நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டம்மு போட்டு நம்ம கீ ரைஸு எடுத்துட்டோம். இப்போ வெங்காயம்
முந்திரி திராட்சை எல்லாம் நம்ம வந்து நல்லா வந்து ப்ரௌனாக அதை நல்லா வதக்கி எடுத்தோம் இல்லையா, வறுத்து எடுத்தோம். அதை நம்ம இதில் போட்டு இருக்கோம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம பரிமாறுறப்போ இந்த மாதிரி கலரி போட்டு நம்ம பரிமாறிக்கலாம். இப்போ நான் ரைஸ் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ உதிரியாக நல்லா பெருசாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதுதான் நம்ம கீ ரைஸு. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து மட்டன் கிரேவியோ சிக்கன் கிரேவியோ 65 அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.